நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், மாலை போட்டிருக்கிறவங்க சாமி மாதிரியா, அவங்கள தொட்டு பேசினாலே புண்ணியமா. அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தோல்ல கை போட்டோம்னா பலசாலி ஆயிருவாங்களாம். என்ன முறைக்கிற? நான் சொல்லல, எங்க மாமியார் தான் சொன்னாங்க. புதுசா கல்யாணமானவங்க பொண்டாட்டி விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு கண்ணை திருப்ப மாட்டாங்க. நீ விட்டதையே வரிச்சுக்கிட்டு இருக்க. உன் தங்கச்சி என்ன பொண்ணுங்கிறியா? குறும்பு. நானே லந்து பார்ட்டி, நீ எனக்கே லந்து கொடுக்குறியா? பார்ட்டின்னு சொன்னதும் பறந்து வராம பாருவோம் மூத்த மச்சான். டேய், ஹே முட்டா பயல, மாலை போட்டிருக்கேன் மரியாதை இல்லாம பேசுற. சாமின்னு சொல்டா. மாப்ள, இவன் கூட சேராத, உன்னையும் சாமியார் ஆக்கிடுவான். ஏய், உன் கூட சேர்ந்து ஊதாரி ஆகாம என் கூட சேர்ந்து சாமியாரானா புண்ணியமாவது கிடைக்கும். என்ன வேணி? மாலை போட்டும் சல்லித்தனம் குறையில பாரு. மச்சான், நீ வா மச்சான், வெளியே போயிட்டு வரலாம். ஏய், எங்க? நான் உன்னை கூப்பிட்டனா? கேட்டதுக்கு பதில் சொல்டா டவுசர். உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? மாலைய போட்டிருக்கேன்னு பாக்குறேன். இல்லனா மட்டும் என்ன செஞ்சிருவேன்? தனுஷ், ஏ பாரா, இம்புட்டு நாள்ல என் மச்சான் முத தடவை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காப்புல. ஒரு நிமிஷம் இருங்களேன். பாரா, மரியாதை வேற. என்ன இருந்தாலும் படிச்சவன் கத்துக்கடா. அண்ணே, என்ன வேணி? இதோ பாரு, நான் உன்னைய கூப்பிடல, என் அண்ணனை கூப்பிட்டேன். அண்ணே, நீ போற வேலையை பாரு. எங்க அண்ணன் கூப்பிடுதுல, கூட போயிட்டு வாங்க. எங்க? அட வா மச்சான், நம்ம ஊர்ல டீலக்ஸ் பார் ஓபன் பண்ணிருக்காங்க. சும்மா லைட் எல்லாம் போட்டு தேவலோக மாதிரி இருக்கு. 2 ரவுண்ட் போட்டு கிர்ன்னு வரலாம். நான் வரல. அட வெக்கப்படாதீங்க மச்சான், வாங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. நான் பழக்கி விடுறேன். வேண்டான்னு சொல்றேன்ல, விட்டுருங்க. அட என்ன இப்ப என்ன, உங்களை போக கூடாத இடத்துக்கு அண்ணன் கூப்பிட்டுச்சு? குடிக்காத ஆம்பளை எவன் இருக்கான்? எக்கா பெரிய மனுஷி, போக்கா போய் வேலைய பாரு. புருஷன் குடிச்சா திருந்துடான்னு சொல்லணும். ஏன் பொண்டாட்டி மாதிரி நீயே தள்ளி விடுற? இத பாரு, என் புருஷன் என் குடும்பம், நான் என்னமும் செய்வேன். உனக்கு என்ன அறிவு இருக்கா உனக்கு? அரைஞ்சிட போற, உள்ள போ. இத பாரு, என்னைய நீ அதிகாரம் பண்ண முடியாது. வேற யாரு சொல்லுவா? இந்த குடிகாரனா? டேய், உண்மையதான்டா சொன்னேன். இம்புட்டு கோவமாற உன்னையெல்லாம் அப்படியே 2 கைய நல்லா விரிச்சு கண்ணத்துல பட்டாங்கன்னு 2 போட்டேன பையன், மூளை குழம்பி செத்து போயிருவேன். மாலைய போட்டிருக்கேன், அதான் மருகி நிக்கிறேன். நீ போத மச்சான். இத பாரு, ஏற்கனவே நீ எனக்கு நல்லது செய்யறதா நடிச்சு என் வாழ்க்கையை கெடுத்து புட்ட. அதை என் அண்ணன் சரி பண்ணுது. வேணி, இத பாரு, என் பேரை சொல்லவோ இல்ல அண்ணன் உறவு கொண்டாடவோ முடியாது. எனக்கு இருந்த 2 அண்ணன்கள்ல ஒரு அண்ணன் செத்து 24 மணி நேரம் ஆச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அண்ணன் தான், அது என் சேது அண்ணன் தான். நீ வானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, தண்டாயுதபாணி சாமிக்கு அரோஹரா அரோஹரா. என்னாச்சு பொண்டாடி சாமி? முருகா, நான் எதுக்காக மாலையை போட்டேன்? நான் நல்லா இருக்கணும்னா, நம்மளோட சேர்ந்து இந்த உலகமும் நல்லா இருக்கணும்னு தானே நான் மாலையை போட்டேன். அதுக்கு தானே. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே முருகா. ஐயோ முருகா, சில ஆளுங்களுக்கு படிச்சு சொன்னாலும் புரியாது முருகா. நீ அடிச்சு சொல்லு. ஒரு பாவம் மரியாதை பொம்பளை பிள்ளைய டார்ச்சர் பண்ணி கொல்றாங்க. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணானா அவ்வளவுதான். சத்தியம் பண்றாங்க, ஆனா அதை காப்பாத்த மாட்டேன்றாங்க. என்ன கிண்டலா?
சாமிக்கு மாலை போட்டு இப்படி சில்லறத்தனமா பிஹேவ் பண்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு அடி தள்ளித்தானே உட்கார்ந்திருக்கேன். நடிக்காத. என்ன நீ முன்னையெல்லாம் காரணத்தோட கோவப்படுவ, இப்ப எல்லாம் தாடிய தடவினாலே சண்டை பிடிக்கிற? இத பாரு, இன்னொரு தடவை பள்ளி சத்தம் கேட்டுச்சு. என்னது பள்ளி சத்தமா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சத்தம் கொடுக்க வராதுமா. வேணும்னா புலி மாதிரி உரிமை காட்டவா? ஏய், படிச்ச புள்ள ஏன் அப்படி நடந்துக்கிற? படிக்கிற புத்தகம் சரஸ்வதிக்கு சமமா எங்க மாமனார் சொல்லிருக்காரு. அத போய் கீழே போடுறிய. இன்னும் 2 செகண்ட் தான் உனக்கு டைம். எதுக்கு? நீ ரூமை விட்டு வெளியில போறதுக்கு. பயப்படாத. நான் இப்ப நீ வெளியில போல, நான் வெளியில போயிடுவேன். ரூமை விட்டு இல்ல, வீட்டை விட்டு. நீ என்ன எப்ப பார்த்தாலும் டப்பு டப்புன்னு துப்பாக்கியா வெடிக்கிற? போறேன். கத்துனது உண்மையாவே பள்ளின்னு தெரிஞ்சிருச்சுல்ல. மாலை போட்டிருக்கேன், தரையில தான் படுப்பேன். வெளியே படுக்கிறதுக்கு இப்படியே ரூம்குள்ள ஓரமா படுத்திருந்தா அப்படியே எட்டி எட்டி முகத்தை பார்த்துட்டு தூங்குவேன்ல. போனா போறேன், எதுக்கு இப்படி முறைக்கிற? போறேன். வேணாமா? நீ மனசு மாறுவேன்னு தெரியும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹலோ, எந்திரி, போ வெளியில. முருகா, உன்னையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க முருகா. நீ எங்க வர? வர வர மிருகம் தொல்லை அதிகமா இருக்கு. நான் கதவை போட்டுட்டு தூங்க போறேன். ஏய், உண்மையாவே பள்ளி ரூமுக்குள்ளதான் இருக்கு. நான் உன்ன சொன்னேன், போ. பள்ளி போயிருச்சு. எதுக்கும் பயப்படாதவன் நானு. என்னைய கண்டு பயப்பட மாட்டேங்கிற? பள்ளிக்கு எப்படி பயப்படுற? தூங்கு. சாரி. குட் நைட். வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூக்கமா யோசனையா? யோசனை தான். எதுவும் இல்ல, சும்மா அப்படியே கண்ணை முடி கிடக்க. என்னங்க நீ இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட அற வாங்குற டியூட்டி இல்லையா? நீ நான் விளையாட்டா தான் கேட்டேன். இப்ப 2-3 நாளா கை நீட்டுறது இல்ல. பாருடா, பயலுக்கு புத்தி வந்துருச்சா? அது இருக்கட்டும், நீங்க உங்க கதையை சொல்லுங்க. என்ன? ஏன் கதையா? என்ன கதை? மறு வீட்டுக்கு மாப்பிள்ளைய போயிட்டு சாமியார திரும்பி வந்திருக்கீங்கல்ல, அந்த கதையை கேட்டேன். நான் சொல்றது மத்தவங்க பார்வைக்கு கதையா இருக்கலாம், ஆனா அது ரத்தமும் சதையுமான வாழ்க்கை. என்ன நீ கோபப்படுத்தணும்? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கோபப்பட்டிருக்கேனா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. உங்க அண்ணனை பத்தி மட்டும் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அவனை பத்தி நான் ஏன் கேட்க போறேன்? அவன் சல்லிப்பாய. அரோஹரா. முருகா மன்னிச்சிரியா. இந்த வேணி ஏன் இப்படி ஆயிட்டா? என்ன நீ? வேணிய குறை சொல்லாம இருக்க முடியாது, அதுக்காக அவ பக்கம்தான் தப்புன்னு எதுவும் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளை தானே, எதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. பட்டுன்னு சொல்லுங்க, அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையா? இல்ல. ஏன் என்னன்னு ஏதாச்சும் சொன்னாளா? நீங்க தானே கேட்கணும். என்கிட்டயும் அத்தை கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. மாமா வேற பட்டு பட்டுன்னு அந்த தம்பியை மிரட்டி பேசுறாரு. அது பிரச்சனை இல்ல, மச்சான் அசராம சமாளிப்பாப்புல.
கல்யாணத்துக்கு சரின்னு தலையாட்டும் போதே சொன்னேன். அரவிந்த் கிட்டயா? நம்ம வீட்டு கழுத கிட்டதே. அவங்க குடும்பம் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விவரமா சொன்னேன். சரின்னு தலையாட்டி கேட்டுக்கிட்டா எப்ப எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னே தெரியல. அரவிந்த் கிட்ட பேசி பார்க்கலாம்ல. அந்த ஆள் ஒரு ஜல்லிக்கட்டு காளை, பிடிக்கே வராம துள்ளுவாப்புல. காவியாவை விட்டு பேசலாம்ல. தப்ப உங்க அண்ணன் பக்கம்னா மனசொடிஞ்சு போயிருவா. அவளுக்கு அவங்க அண்ணன்னா உசுறு. பனி அதிகமா இருக்கு, காலையில கோயிலுக்கு கிளம்பணும்ல. போங்க நீ. மனசுக்குள்ள தீயா எரியறப்போ பனி உடம்ப என்ன செய்யும்? என்ன நீ? காவியாக்கும் உங்களுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பையும் ஒண்ணு விடாம சுரண்டி ஒரே இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன? அன்பு. காவ்யா. போங்க நீ, போய் தூங்குங்க. காலையில பார்க்கலாம். வாங்க வாங்க, 2 பேரும் இப்பதான் வரீங்களா? என்னம்மா வேணி, உன் முகம் ஏன் வாடி கிடக்கு? ஏண்டா அரவிந்தா, என்னடா ஆச்சு? பதறாதீங்க பாட்டி, யாரும் எதுவும் பண்ணல. வா வேணி. டேய், என்னடா இவ்ளோ கோவமா போற? என்ன கேட்டா? இப்படி விட்டோத்தியா பதில் சொன்னா என்னடா அர்த்தம்? அர்த்தமில்லாத கேள்விக்கு அர்த்தமில்லாத பதில் தான் சொல்லுவாங்க. அரவிந்தா. பாட்டி, காவியாவும் தனுஷங்க வந்தாங்கல்ல, தனுஷை யாராவது மரியாதை குறைவா நடத்துனீங்களா? இல்ல. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவங்க அப்பா காவியாவை பத்தி சொல்லி என்ன கார்னர் பண்ணாரு. பொண்ணை பெத்தவங்களுக்கு அவங்க மக சந்தோஷமா வாழணுங்கிற அக்கறை இருக்காதாப்பா? அந்த அக்கறைக்கெல்லாம் இவ தகுதி இல்லாத பாட்டி. அவ பேச்சும் பழக்க வழக்கமும் பார்த்தாலும் எரிச்சலா வருது. அவகிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. கிருக்கா, அவ கேக்குற கேள்வியில என்னப்பா தப்பு இருக்கு? அவளா நம்ம வீட்டுக்கு வந்து வாழணும்னு ஆசைப்பட்டா. நாம தானே அவளை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் இன்னைக்கு அவளை பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் கூட தனுஷை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்க மறு வீட்டுக்கு வந்தப்ப கிளம்பி திருச்சிக்கு போயிட்டேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஆளே மாறிட்டான், நல்லவன் ஆயிட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்ப்பா. ஹலோ. காவியா மேல உசுரா இருக்கான். அவளை எதுக்குமே எங்கேயுமே விட்டு கொடுக்கறது இல்ல. அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல. நாம பார்த்த மாப்பிள்ள காவியாவை சந்தேகப்பட்டான். ஆனா இந்த தனுஷ் ரொம்ப நல்லவன்பா. என்ன கொஞ்சம் மொரண? ஏன், நாம கோயில்ல பாக்குற சாமி கூட தான் கையில ஆயுதத்தோட மொரட்டுத்தனமா நிக்குது. நாம வெறுக்கிறோமா சொல்லு? விடுறோம்ல. இன்னைக்கு எப்படி தனுஷ் காவியான்னு உசுர விடுறானோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு காவியாவும் தனுஷ்னு அவன் மேல உயிரையே வைப்பாப்பா. தனுஷ் காவியாவை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் வேணிய புரிஞ்சுக்கப்பா. பார்த்து நடந்துக்க அரவிந்தா. இந்த இருக்கிற திருச்செந்தூர் கோயில் போறதுக்கு தனுஷ் இப்படி ஆரவாரமா போகுதே. ஆமா, இவன் ஒருத்தன் கோயிலுக்கு போறதும் 20 ஆளுங்க இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போறதும் ஒண்ணுதான். ஒரு நிமிஷம் இருக்க விட்டான பாத்தியா? கீருக்கு பையன் சும்மாவே ஆடுவாப்ல, இதுல மாலை வேற போட்டிருக்காரு. சொல்லவா வேணும்? சரி வா, அடுப்புல வச்சிருந்தது வந்துருச்சான்னு சரி பாருங்க. வாங்க. அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? வேற எதை பத்திமா யோசிக்க சொல்ற? நம்ம வேணி கழுதைய பத்தி தான். ஆமாங்க அத்தை, பாவம். நானும் பேசி பார்த்தேன். ஆனா பிடிவாதமா அந்த குடும்பத்தோட ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது? ஒன்னும் தெரியல. நம்ம கும்பிடுற சாமி தான் ஏதாவது செய்யணும். சாமி எத்தனை பேர் கவலை தான் பாப்பாரு? அதுவும் சரிதான். வீட்டுக்கு வீடு 2 பஞ்சாயத்து இருக்கு. யார் பிரச்சனையை தான் அவர் பாப்பாரு? மாமா கிட்ட பேசுங்க அத்தை. ஐயோ, நீ வேற. ஏற்கனவே அவங்க மேல கோவமா இருக்காரு. நம்ம ஏதாவது பேச போய் அப்புறம் பேச்சுல தீர வேண்டியது அடிதடியில தான் போய் முடியும். அப்படியே விட்டுற முடியாது அத்தை.
நம்ம மடிக்குள்ளே வளர்ந்த புள்ள. அதுதான் தப்பு. சும்மா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம். 4 அடி போட்டு மக்கா மனுஷங்களோட எப்படி பேசணும் பழகணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இப்ப புலம்பி என்ன ஆக போகுது? அத்தை, ஒரு யோசனை. என்ன? நம்ம வீட்ல ஒரே ஒரு பொண்ணுதான். அது நம்மளை விட்டு எங்கேயோ தூரமா இருக்கிறதுனால தானே இம்பிட்டு பஞ்சாயத்து. பேசாம மாமா விட்டு அவங்க வீட்ல பேசி வேணியையும் அரவிந்தையும் இங்கே இருக்க வச்சுட்டா? அதுக்கு அவங்களும் சம்மதிக்கணும்ல. அதுலயும் மாப்பிள தம்பி சுயமரியாதை அது இதுன்னு கண்டதையும் பேசுவாப்ல. நாம கெஞ்சணும்னு கூட அவங்க அந்த மாதிரி நடந்துக்கலாம்ல. பாப்போம். முதல்ல உங்க மாமா வரட்டும். அவரு சரின்னு சொல்லிட்டா அப்புறம் காவியா வீட்ல பேசி அரவிந்த வீட்டோட மாப்பிளைய இங்கே கொண்டாந்துருவோம். என்ன காவியா, பேசுனதெல்லாம் கேட்டு மலைச்சு போய் நிக்கிறியா இல்ல அதிர்ச்சியா நிக்கிறியா? நல்ல விஷயம் தானே காவியா. நம்ம வீட்ல இல்லாத பணமா காசா? உங்க அண்ணையும் கஷ்டப்படணும். ராசா மாதிரி இருக்கலாம்ல. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம், ஆளுக்கு ஒரு கனவு. எல்லாரும் தனித்தனி மனுஷங்க தானே. யாரும் யாரையும் கம்பல் பண்ணி மாத்த முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? ஏன் மக அந்த பொறா குண்டுக்குள்ள ஒத்து வராத மனுஷங்களோட கஷ்டப்படணும்னு சொல்றியா? நானும் அதே புறா குண்டுல வாழ்ந்தவதான அத்தை. சந்தோஷம் எப்பவும் குறைஞ்சதே இல்ல. இருக்கிற இடம் முக்கியம் இல்ல, வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம். ஏன் சொல்ல மாட்ட? நீ போட்ட கோட்டை தாண்டாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கான்ல. ஏன் மக அப்படியா? இல்ல அத்தை, பேசிதான் சரி பண்ணும். நீங்களும் நானும் இல்ல, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். உங்க அண்ணன் விடாப்படியா நின்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க மாமனார் வரட்டும், நான் பேசதான் போறேன். வா பவித்ரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? தாமோதர அண்ணனா? நான் தான் செங்கோடாய மக வேணி பேசுறேன். நம்ம வீட்ல என் ரூம்ல ஒரு ஏசி மாட்டினியல, அது எம்புட்டு? 50,000மா? சரி, நீங்களே வந்து மாட்டி குடுக்குறீங்களா? என் வீட்டுக்கு போயிடாதிய, என் மாமியார் வீட்டுக்கு. சரி சரி, நான் நேரா கடைக்கு வந்துடுறேன். அப்புறம் ஒரு டிவி ஒண்ணு. ஆமாங்க, அதான் அது சவுத்துல பெருசா இருக்குமே, அதான் அது ஒண்ணு வேணும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வேணும், வாஷிங் மிஷின் ஒண்ணு. எல்லாம் நல்லா வசதியா இருக்கட்டும்னு. நானே என் வீட்டுக்காரன் வரேனே. வேணி, அடடே அதிசயமா இருக்குது. அன்பா கூப்பிடுறீங்க. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? அதுக்கு தானே தாலி கட்டினீங்க, சொல்லுங்க. இது வேணாம். எது? புடவையா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படியா பேசுவீங்க? ஏய், என்ன கிண்டலா? வெக்கமா இருக்குன்னு யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா? நான் நீ ஆர்டர் பண்ண பொருள் எல்லாம் வேணான்னு. ஏன்? எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? இந்த பணத்துல எதுவும் வாங்க வேணாம், இது எனக்கு அவமானம். என் அப்பா வீட்டு காசுல பொருள் வாங்கினா நீங்க ஏன் அசிங்கமா நினைக்கிறீங்க? இது என்னைய விக்கிறதுக்கு சமம். வரதட்சணையும் லஞ்சமும் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இதையே நீங்க வரதட்சணையா நினைக்கணும், அன்பளிப்பா நினைக்கலாம்ல. பிறந்த வீட்டை சீர் தரது நம்ம ஊர் வழக்கம். எனக்கு பிடிக்காது, இது தேவையும் இல்ல. நான் சொன்னா நீ கேட்கணும். ஒத்து வராத விஷயத்தையும் ஒண்ணுத்துக்கும் உதவாத தத்துவத்தையும் கேட்க கூடாது. என்னால இந்த புழுக்கத்துக்குள்ள இருக்கவே முடியாது. என் வீட்ல என் துணியை கூட நான் துவைச்சது கிடையாது, தெரியுமா? உன் வீட்டு கதையெல்லாம் சொல்லி என் கோவத்தை கிளறாத. அப்போ உங்க வீட்டு படத்தையும் என்கிட்ட ஓட்ட வேணாம், எனக்கும் கோவம் வரும். என் வீட்டுல இருந்தா நீ நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். மரியாதையா போன் பண்ணி எதுவும் வேண்டான்னு சொல்லிடு. சொல்லலைனா இங்க பாருங்க, இந்த முழிய உருட்டிட்டு இருக்காதீங்க. சொல்லனா என்ன செய்வீங்க அத சொல்லுங்க. நீ என் வீட்டுல இருக்க கூடாது. சரி, நான் போறேன். திரும்ப வரக்கூடாது.
வர மாட்டேன். இந்த அரண்மனைக்கு வரதுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. என்னால உங்க எல்லா தாளத்துக்கும் ஒத்துக்க முடியாது. நான் என் வீட்டுக்கு போறேன்.